அது தேசம் சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. ப்ரோ விஜய் ப்ரோ எங்க ப்ரோ? ஏன் ப்ரோ ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ? ஒய் ப்ரோ? ஏன் ப்ரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இவ்வளவு நேரம் வீரம் உங்களுக்கு? பந்திரா அவிக்காவா? ஏய் தமிழங்க அதெல்லாம் பார்த்து சொல்லப்படாது, மனப்பாடம் பண்ணி சொல்லு. 10 தடவை தோத்து போனாரு ஐயா அனுபவசாலி அவர்களே. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறேன். இந்த சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த தொகுதியில மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டுல வேற ஏதாவது ஒரு தொகுதியில நின்னு உங்களால ஜெயிச்சு காட்ட முடியுமா? சாரி முதல்ல நிக்க முடியுமா? நீங்க எல்லாம் யாரு, என்ன, ஏன் இப்படி பேசுறீங்க, ஏன் இப்படி வானத்துக்கு போய் குதிக்கிறீங்க? நெஞ்சு வலிக்குது. இதெல்லாம் எங்க நேரம் தானே. நீ எல்லாம் பேசுறத நாங்கெல்லாம் கேட்க வேண்டிய தலை விதி எங்களுக்கு. இந்தியாவிலே 3வது மாபெரும் கட்சியாக இருந்தா அந்த கட்சி பேரை கூட நீ சொல்ல மாட்டேன்னு. நாங்க என்ன தீண்டத்தகாத கட்சி அதிமுக? அழுதுக்கு இருக்க நீ ரொம்ப பேசுறீங்க. உங்க கட்சிக்காரங்களும் ரொம்ப பேசுறாங்க. எங்களால தாங்க முடியல. இந்த மனவேதனை, அதிமுகவுடைய மனவேதனை, மனக்குமுறல் எரிமலையா எரிந்து கொண்டிருக்கிறது. நீ சாதி பார்த்து கேண்டிடேட்ட போடல, நீங்க மதமே பார்க்கல. கையில ஒரு மதம், நெத்தியில ஒரு மதம். பதவி ஏத்துக்கும் போது ஜோசப் விஜய் என்னும் நான், அது ஒரு மதம். அவர் தேவையில்லாம அவரோட மதத்தை குத்தி காட்டி ஜோசப் விஜய் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு 100 பேர் இவன் உனக்கு ஜோசப்புங்கிறதா பிரச்சனை தான். என் பேரு ஜோசப் கோபி, பேரு ஜோசப் சுதாகர். இதே மாதிரி ஜோசப் போட்டு டேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஆக்சுவலா நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிகை தான் அதிகப்படுத்தி இப்படி ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான் செருப்பு. எப்படிப்பட்ட செருப்பு? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ ஏன் பேசாம வந்தீங்க? ஏன் ப்ரோ பிரஸ் பாக்குறதுக்கு தைரியம் இல்ல ப்ரோ? எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பாக்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவல கத்தி இங்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன உரிமை போட்டு மறுபடியும் ஓட்டம் தான். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு நாணயம் வேண்டும். யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு திறமை வேண்டும். நான் ஜப்பான் நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நான் ஜப்பான் நாட்டிற்கு தலைவரை கலைஞர் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அறிவு வேண்டும். பதநீர் இனிப்பாக இருக்கிறது. சர்க்கரை போட்டிருக்க. இப்படி ஒரு சயின்டிஸ்ட் எங்கேயாவது உலகத்துல பாத்திருக்கீங்களா? இவன் டம்மி தான் போட்டிருக்கு. அரசியல் புரியல் இல்ல, கவர்ச்சி அரசியல் சொல்றாங்க. சொல்லிருப்பாதே வாதத்துக்கு வச்சுக்குவோம். ஏன் சினிமா நடிகருக்கு கவர்ச்சி அரசியல் இருக்கக்கூடாதா? அந்த கவர்ச்சி அரசியல் இருந்து வெளியே வாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களை கேட்டுக்கிறதுக்கு எங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கு உரிமை இல்லையா? நான் என்ன நினைக்கிறேன்னா என்னமா நினைக்கிறேன் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. அது என்ன கவர்ச்சி அரசியல் புரிதல் வார்த்தையை பயன்படுத்தினா எனக்கு நல்லா வந்துரும் வார்த்தை. என்ன வார்த்தை வந்துரும்? இது முதலமைச்சருக்கு அழகா? வந்து பழைய பிரச்சார மாதிரியே பேசுகிறார், அந்த மாதிரி இல்ல அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முதலமைச்சர் அவர் இல்லையா? முதலமைச்சர் போர்வைக்கு உள்ளாடி வந்த கட்சி தலைவர் தான். நீங்க அப்படிதான் பார்க்கணும். அவர் முதலமைச்சர் போட்டோக்கால அவருக்கு இருக்கு. இப்பவும் வந்து நீங்க திமுக குறை சொல்லிட்டே இருக்கக்கூடிய என்ன கட்சி தலைவர் வந்தா திமுக தானே குறை சொல்லுவாரு. தாவேகா தலைவரா வந்தா திமுக தானே குறை சொல்லுவாரு. வேற என்ன சொல்லுவாரு? ஜனாதிபதியா குறை சொல்லுவாரு. திமுக தான் எனக்கு எதிரி சொல்லும்போது திமுக தானே குறை சொல்லுவாரு. ஐயா அது என்னையா என்ன அடிக்கும் போது மட்டும் லாஜிக்கோட அடிக்கிறீங்க. அடிக்கிறதுக்கு எதுக்குடா லாஜிக்? எனக்கு நல்லா வந்துரும் வார்த்தை. என்ன வார்த்தை வந்துரும்? கவர்ச்சியை காட்டி மக்கள் ஓட்டு போட்டேன்னு சொல்றாங்க. கவர்ச்சியை காட்டுக்கு நான் என்ன? அதுல நான் என்ன அப்படின்னு விடுறாப்ல. என்ன நான் என்னன்னா, நான் என்ன கவர்ச்சி நடிகையா? நான் என்ன சில்க் சுமிதாவா?
நான் என்ன சன்னி லியோனா அதானே அர்த்தம். பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. ஒருவேளை அண்ணன் சொன்னதுக்கு அதுதான் அர்த்தம் அப்படின்னா நீங்க எதுக்கு சிலுக்கு சுமிதாவையும் சன்னி லியோனையும் போய் தேடி போறீங்க? என் பெண்கள் மட்டும் தான் கவர்ச்சி காட்டுறாங்களா? ஆண்கள்லே கவர்ச்சி நாயகன் ஒருத்தர் இருக்காரு, அவரோட வீடியோவை எடுத்து போடுங்க, இல்ல அவரை ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொண்டு வாங்க. ஏன் பெண்கள் மட்டும் உங்களுக்கு சலிச்சவங்களா? பெண்கள் மட்டும் உடம்ப காட்டினா கவர்ச்சி, ஆண்கள் உடம்ப காட்டினா கவர்ச்சி கிடையாதா? பொம்பளையா இருந்தாலும் நல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா. சூடு மறக்காத அம்மா கேள்வி கேட்டாங்கல்ல, கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜட மாதிரி நிக்கானே. இதோ பாருங்க அந்த கவர்ச்சி நாயகனை, இவரை கொண்டாந்து நீங்க சாம்பிளுக்கு போடணுங்க. எதுக்கு பெண்களே இழுக்கீங்க? அவனு கெட்டவன் கேடு கெட்டவன். நான் கேட்கறேன், யாரை பார்த்து நீங்க குறை சொல்றீங்க? தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்து நீங்க போய் கடிதம் கொடுக்குறீங்க, கெஞ்சுறீங்களே, கூத்தாடுறீங்களே, உங்க வீரம் என்ன? யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. என்ன பண்ண இது? சமாதான கொடியை காட்டி ஆடி வருகிறான். இந்த வீரத்தை நாங்க வந்து அம்பலப்படுத்த கூடாதா? ஒண்ணு தெரிஞ்சுங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, என்னை யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது. தம்பிங்களா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. நாங்க வந்து உங்களுடைய கவர்னன்ஸை தான் 6 மாசம் கழிச்சு விமர்சிப்போம்னு சொன்னோம். உங்களுடைய இயலாமைய, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற குறைபாடுகளை நாங்க விமர்சிக்க மாட்டோம். நீங்களும் சொல்ல முடியாது, நாங்களும் கேட்க முடியாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. சரி பிரிச்சுக்கங்க. நீங்க உடனே விமர்சிக்கிறீங்களா? நீங்க சொன்னீங்களே நான் வந்த உடனே எல்லாம் சரியாயின்னு சொன்னீங்களே. சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை? போலீஸ் உங்கள்ட்ட தானே இருக்கு, துப்பாக்கி உங்க கையில தானே இருக்கு. உளவுத்துறை சரியா வச்சுக்க வேண்டியதானே நீங்க. இவங்களுடைய ஐஎஸ் ஓட லட்சணம் வந்து நமக்கு தெரியுதுங்க. ஏஆர் ரஹ்மானுடைய அந்த கான்சர்ட்ல அதுல முதலமைச்சருடைய கான்வாயே 45 நிமிஷம் நின்னுச்சு டிராபிக் ஜாம்ல. இதுதான் இவங்களோட ஐஎஸ் ஓட லட்சணம். அதாவது முதலமைச்சருக்கு இன்டெலிஜென்ஸ் கிடையாது, முதலமைச்சரோட இன்டெலிஜென்ஸும் செயல்படல அப்படின்னு சொன்னவரு தூர சத்தியம், ஓர சத்தியம், கோர சத்தியம், பார சத்தியம், தூர்ந்து போன சத்தியம். விஜய் ப்ரோ எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? பிஎம்க்கு முன்னாடி ஏன் ப்ரோ பிரஸ் பாக்குறதுக்கு தைரியம் இல்ல ப்ரோ? ஏன் ப்ரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இவ்வளவு நேரம் வீரம் உங்களுக்கு? கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. எவ்வளவு பிரச்சனை இருக்கு. திருவள்ளூர் காவி கலர் போட்டிருக்காரு கவர்னர். 2024 இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுலயும் காவி உடை போடப்பட்டிருக்கு திருவள்ளுவருக்கு. ஆனா அதை வந்து நீ மேடையில பேசணும், அதை நீ வந்து எதிர்க்கணும். ஓகே, அதெல்லாம் ஓகே தான். அது செயல்ல காட்டணுமா இல்ல அறிக்கை தான் வேணுமா? அறிக்கை தான் வேணும்னா பிரச்சனை கிடையாது, அறிக்கையை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு கருத்து சண்டை போட்டால் பரவாயில்லை, இப்படி என் உருவச்சண்டை போடுகிறீர்களே, எங்களுக்கு போர் அடிக்குது. போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.